இன்ஷால்லா நம்ம அடுத்த செஷனுக்கு போவோம். அடுத்ததா எம்எல்எஸ், அதாவது மெடிக்கல் லேபரட்டரி சயின்சஸ், அதாவது மருத்துவ ஆய்வோட விஞ்ஞானங்கள், அதை பற்றி பேசுறதுக்கு ஸ்ரீ ஜெயவர்தன பல்கலைக்கழக மாணவி சிக்ரா தௌஃபீக். Assalamualaikum warahmatullahi wabarakatuh and good morning. Am I audible? Yeah. Document share பண்றேன். Sorry, document share பண்றதுல issue ஆச்சு. So நான் இந்த presentation start பண்றேன். Assalamualaikum எல்லாருக்கும் and good morning. எல்லாருமே A level எழுதிட்டு அடுத்ததான் நம்ம கெரியர் எப்படி செலக்ட் பண்ற, என்ன டிகிரி செலக்ட் பண்ற என்ற ஒரு இதுல இருப்பீங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது. மெடிக்கல் லெபரட்டரி சயின்ஸை பொறுத்தவரையில மருத்துவ ஆய்வு கூட விஞ்ஞானம். ஸோ அது பேர்ல இருக்கு உங்களுக்கு விளங்குவது. ஒரு லெபரட்டரியில எப்படி நம்மளோட பாடி ஃப்ளூயிட்ஸ், அதாவது சாம்பிள்ஸ், பிளட், யூரின் எக்ஸெட்ரா நிறைய பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்கு. செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், போன் மெரோல இருந்து எடுக்கிற ஸ்பிரிட்ஸ், இப்படி எல்லா சாம்பிள்ஸையும் எப்படி வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ற, அப்படி டெஸ்ட் பண்ணி என்னென்னத்தை நாம வந்துட்டு எப்படி நாம ஒரு டிசீஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிற, இது முழுக்க முழுக்க இந்த மெடிக்கல் லெபரட்டரி சயின்டிஸ்ட்ன்றது ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் போல. அதாவது நம்ம வந்துட்டு டிரெக்டா ஒருத்தங்களோட ஒரு பேஷண்டோட நாம தொடர்புல இருக்க மாட்டோம். இது வந்துட்டு நாம கொடுக்குற ரிசல்ட்ஸ், நம்ம கொடுக்குற அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துட்டு டாக்டர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு அந்த இதை வந்துட்டு டயக்னோஸ் பண்றதுக்கு, அவங்களோட இதை வந்துட்டு டயக்னோஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் சொன்ன மாதிரி நிறைய பிளட் ரிலேட்டட், நமக்கு தெரிஞ்சது அநேகமா பிளட் டெஸ்டிங் அண்ட் யூரின் டெஸ்டிங். அதுக்கு மேலதிகமா நிறைய டெஸ்டிங்ஸ் இதுல படிப்போம் நாம. ஒரு மெடிக்கல் லெபரட்டரி ப்ரொஃபஷனல் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்ல லெப்ஸ்ல மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி டிரெக்டா ஒருத்தவங்களோட ஒரு பேஷண்டோடயோ தொடர்புல இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் சாம்பிள் கலெக்டிங் அந்த இதுக்கு மட்டும் இவங்க வந்துட்டு, அந்த சாம்பிளை கலெக்ட் பண்றதுக்கு மட்டும் இவங்க வந்துட்டு அதுல தொடர்புடையதா இருப்பாங்க. கண்டிப்பா 70% வந்துட்டு நம்ம ஒரு மெடிக்கல் லெபரட்டரி சயின்டிஸ்டால கொடுக்குற அந்த ரிசல்ட்ஸ் தான் ஒரு டாக்டருக்கு இது இந்த டிசீஸ் சொல்லி ஒரு ஷுவரா அவருக்கு வந்துட்டு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். இது வந்துட்டு இப்ப வளர்ந்து வர ஒரு மெடிக்கல் லெபரட்டரி சயின்ஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு வளர்ந்து வர ஒரு ப்ரொஃபஷன் சயின்டிஸ்ட். இது வந்துட்டு நீங்க வெளிநாடுகள், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கிளினிக்கல் லெபரட்டரி டெக்னீஷியன், கிளினிக்கல் லெபரட்டரி சயின்டிஸ்ட் பல நேம்ஸ்ல எடுக்கலாம். இங்கேயும் வந்துட்டு மெடிக்கல் லெபரட்டரி சயின்டிஸ்ட் அண்ட் மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜிஸ்ட் ரெண்டு நேம் கொடுக்கலாம் இதுக்கு.
ஆம், இது வந்துட்டு நீங்க ஒரு 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 கெமிஸ்ட்ரியிலயோ ஒரு பயாலஜிலயோ நல்ல நல்ல ஒரு ஈடுபாடுடைய ஒரு ஆள், அதாவது ஒரு விஷயத்த ஏன் இப்படி ஏன் இந்த ரிசல்ட்ஸ் சொல்லி ஒரு ஒரு இதோட படிக்கக்கூடிய ஆளா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா இது வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த 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 ஃபீல்டு. ஸ்ரீலங்கால 4 யூனிவர்சிட்டிஸ்ல இந்த கோர்ஸ் இருக்கு. பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் மெடிக்கல் லெபரட்டரி சயின்சஸ். இதுல யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனிய, யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுர, யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனு அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா எல்லாமே யூஜிசி ரெகக்னைஸ். எல்லாத்துலயுமே மீடியம் வந்துட்டு தமிழ் அண்ட் வந்துட்டு இது 4 இயர்ஸ் ஹானர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம். இதுல மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பா பயோஸ்ட்ரீம் எடுத்திருக்கணும், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். ஒவ்வொன்றிலையும் இப்ப 4 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த கோர்ஸுக்கு வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு அநேகமா பேராதனிய ஜெயவர்தனபுர 1.68 சம்திங் அந்த செட் ஸ்கோருக்குள்ளதான் எடுப்பாங்க, மினிமம் செட் ஸ்கோர் கட் ஆஃப். அதே மாதிரி ருஹுனு 1.65 அந்த ரேஞ்ச்ல. ஜெஃப்னா யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு 1.4 அது மாதிரி எடுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட்ஸ் நிறைய இருக்கு, மாறுபடும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு இதை பொறுத்தும். ஸோ அப்படி மாறுபடும். இதுக்கு வந்துட்டு ஓ லெவல் இங்கிலீஷ் ஆர்டினரி பாஸ் வந்து இருக்கணும். ஓ லெவல் இங்கிலீஷ்ல அதாவது எஸ் பாஸ் வந்து இருக்கணும். இந்த இதுல வந்துட்டு 4 யூனிவர்சிட்டிஸுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் இருக்கு. இதுல வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரையில ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் அதுக்கு கீழே இருக்கு. இங்க வந்துட்டு டேர்ம் சிஸ்டம், அதாவது 10 வீக்ஸுக்கு ஒருக்கா ஒரு இன்கோர்ஸ் அசஸ்மெண்ட், அதுக்கு பிறகு வந்துட்டு இயர் எண்டுல அந்த டேர்ம் எல்லாமே சேர்த்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க இயர் எண்டு. மற்ற 3 யூனிவர்சிட்டிஸ்லயும் ஒரு இயருக்கு 2 செமஸ்டர், அது மாதிரி 4 இயர் அந்த மாதிரி நடக்கும். எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயுமே வந்துட்டு உங்களுக்கு தியரியை கவர் பண்ணுவாங்க, ப்ராக்டிக்கல் பார்ப்பாங்க. கண்டிப்பா ப்ராக்டிக்கல் அட்டெண்டன்ஸ் பார்ப்பாங்க, 80% இருக்கணும். அதே மாதிரி தியரிஸுக்கும் சம்டைம்ஸ் அட்டெண்டன்ஸ் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு எல்லா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் முதலாவது பேசிக்கா தேவை படிச்சு கொடுக்குற சப்ஜெக்ட்ஸ் அனாட்டமி, பிசியாலஜி, அதே மாதிரி பயோகெமிஸ்ட்ரி. உங்களுக்கு மேலதிகமா வந்துட்டு எக்ஸ்ட்ராவா கெமிஸ்ட்ரி படிப்பீங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே. அதே மாதிரி பேசிக் ஹெமட்டாலஜி, பேசிக் பெத்தாலஜி, இம்யூனாலஜி, அதே மாதிரி சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க. செகண்ட் இயர்ல இதுக்கு மேலதிகமா ஒரு அட்வான்ஸ்டான ஹெமட்டாலஜி, ஹிஸ்டோபெத்தாலஜிஸ், கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, இப்படி நிறைய சப்ஜெக்ட்ஸ் போகும். இது உங்களுக்கு கிளினிக்கல்ஸ் இருக்கும். இதுல செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கால கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ், அப்படி நிறைய ஹாஸ்பிட்டல் லெப்ஸ்ல உங்களை கிளினிக்கல் போடுவாங்க. பெருசா இருக்காது செகண்ட் இயர்ஸ்ல, ஆனா தேர்ட் இயர்ஸ் ஃபோர்த் இயர்ஸ்ல உங்களுக்கு கிளினிக்கல்ஸ் ரோஸ்டர்ஸ் இருக்கு. இதுல எக்ஸாமினேஷன் பத்தி இன்னும் சொல்லணும்டா, நான் சொல்லியிருந்தேன் டேர்ம் வைஸா நடக்கும் எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் டேர்ம் நடக்காது 10 வீக்ஸ். அடுத்து வந்துட்டு ஜெயவர்தனபுரையில சொல்லிட்டு இருக்கேன். செகண்ட் டேர்முக்குரிய ஒரு இன்கோர்ஸ் அசஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடக்கும். அதுக்கு பிறகு தேர்ட் டேர்ம் உடைய ஒரு இன்கோர்ஸ் அசஸ்மெண்ட் 2 நடக்கும். அதுக்கு பிறகு ஒரு இயர் எண்ட் எக்ஸாம் நடக்கும். மற்ற யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் வந்துட்டு செமஸ்டர் 1 முடிஞ்சா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு செமஸ்டர் 1, அடுத்த செமஸ்டர் 2 முடிஞ்சா செமஸ்டர் 2 டே எக்ஸாம் நடக்கும். அதனால செகண்ட் இயர் அப்படி போயிட்டு இருக்கும். இதுல நீங்க வந்துட்டு அந்த சில ஆட்களுக்கு வந்துட்டு இந்த டேர்ம் சிஸ்டம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க அதை கன்சிடர் பண்ணணும், நீங்க எந்த யூனிவர்சிட்டி போடுற எண்ணத்துல கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி இன்னும் என்ன சொல்லணும்டா, இந்த யூனிவர்சிட்டிஸ் போடக்குள்ள இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்ட் எங்க வந்துட்டு எந்த யூனிவர்சிட்டிஸுக்கு கூட இருக்கும் இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் என்றதையும் நீங்க போடணும். 4 யூனிவர்சிட்டிஸ் இருந்தாலும் ஜெயவர்தனபுர, பேராதனிய அப்படி யூனிவர்சிட்டிஸுக்கு வந்துட்டு இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன்ஸ் கூட இருக்கும். ஸோ அதை வந்துட்டு முதன்மைப்படுத்துறது நல்ல. அதே மாதிரி இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லயும் ஓவராலா 50% உங்களோட தியரியில பார்ப்பாங்க, 50% ஓவரால் இதுல பார்ப்பாங்க.
அண்ட் 45% தியரி மட்டும் பார்ப்பாங்க, ப்ராக்டிக்கல் 50% பார்ப்பாங்க. இது எல்லாமே இருந்தா தான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்க ஒரு ஒரு பாஸ் ஆகிட்டீங்க என்ற ஒரு இது தருவாங்க. பிளட் பேங்க் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா ஸ்ரீலங்கால இருக்கு. கவர்மெண்ட் செக்டார்லயும் இருக்கு, பிரைவேட்லயும் இருக்கு. கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல வந்துட்டு நமக்கு தெரியும், ஹாஸ்பிட்டல் லேப்ஸ்ல வந்துட்டு வேலை செய்யலாம். பிளட் பேங்க்ஸ் இருக்கு, நிறைய பிளட் பேங்க்ஸ்ல வேலை செய்யலாம். எம்ஓஹெச்ல இருக்கிற லேப்ஸ்ல ஒரு மெடிக்கல் லெபரட்டரி சயின்டிஸ்டா வேலை செய்யலாம், டெக்னீஷியன்ஸா அப்படி வேலை செய்யலாம். அண்ட் பிரைவேட் செக்டார்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்ப நிறைய இருக்கு, பிரைவேட் லேப்ஸ் இருக்கு. இதுக்கு மேலதிகமா நீங்க ஒரு அந்த டிகிரி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க ஒரு பிரைவேட் ஒரு லெப் ஒன்று நீங்க திறக்கலாம். அது அது வந்துட்டு நிறைய மெஷினரிஸ் தேவை, மெஷினரிஸ் இருந்தா நீங்க கண்டிப்பா திறக்கலாம். இது வந்துட்டு சேலரிஸ் பாத்தீங்கன்னா 65,000 டு நீங்க அங்க 150,000 அப்படி அந்த சேலரிஸ் அந்த இதுக்குள்ள எடுக்கலாம். பேஸ் சேலரி குறைவுல தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி உங்களோட சேலரிஸ் வந்துட்டு கூட்டிட்டு போகும். எல்லா இப்ப ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு இதுக்கான நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, இப்படி நிறைய எல்லா கண்ட்ரிஸ்லயும் இருக்கு. அங்க வந்துட்டு நல்ல ஸ்டார்டிங் சேலரிஸ்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போகலாம். 20 lakhsல இருந்து அங்கால மந்த்லி சேலரிஸ் எடுத்துட்டு போகலாம். ஆனா அங்க வந்துட்டு லைசன்சிங் எக்ஸாம் ஒன்று நீங்க அங்க எழுதணும். எந்த ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ல இருந்து போனாலும் அங்க ஒரு எக்ஸாம் எழுதித்தான் வந்துட்டு அடுத்த இதுக்குரிய நீங்க அந்த கண்ட்ரில ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி இங்க இருந்து எம்எல்எஸ் முடிச்சுட்டு போறாக்கள், ஹானர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு போறாக்கள் அங்க ஏஎஸ்சிபி, சிபி, ஹெச்சிபிசி, எய்ம்ஸ் அப்படி எக்ஸாம்ஸ் இருக்கு, அந்த எக்ஸாம்ஸ் எழுதணும். இதுல வந்துட்டு நான் சொல்லணும்னா இப்போதைக்கு ஸ்ரீலங்காட இதுல வந்துட்டு ஜப் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகுது. அதாவது 6 months to ஒரு 1 year வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னு சொன்னா இப்ப ஸ்ரீலங்காட இது படி மெரிட் பேசிஸ்ல தான் ஜப் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரைவேட் செக்டர்ஸ்ல நிறைய பேர் நிறைய லெப்ஸ் இருக்கு, நிறைய ஒர்க்ஸ் இருக்கு, அங்க வேலை செய்யலாம். ஆனா வந்துட்டு இந்த கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல வந்துட்டு மெரிட் பேசிஸ் ஒரு எக்ஸாம்ஸ் வச்சு அதுல வந்துட்டு மெரிட் பேசிஸ் அப்படித்தான் ஜாப்ஸ் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு கம்படிட்டிவான ஃபீல்ட் தான். மொத்தமா உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு 262 ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க, அண்டர் கிராஜுவேட்ஸ் 4 யூனிவர்சிட்டிஸும் சேர்த்து அப்படித்தான் எடுப்பாங்க. இதுல நிறைய மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் நீங்க செய்யலாம். இங்க வந்துட்டு மாஸ்டர்ஸ் குறையத்தான் இருக்கு. மைக்ரோபயாலஜியில செய்யலாம் நீங்க வேணும்னா. ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியாஸ்ல இருக்கு மாஸ்டர்ஸ் இன் மெடிக்கல் லெபரட்டரி சயின்ஸ், அது நீங்க செய்யலாம். அவ்வளவுதான் நான் செய்ய எடுத்தது. இன்னும் நிறைய நிறைய விஷயம் நான் கதைக்கு எதுவும் மறந்திருந்தா இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். சிஸ்டர், எம்எல்எஸ் படிக்க கொள்ள எக்ஸ்டர்னலா மொலக்யூலர் பயாலஜி டிகிரி செய்யறது தேக்குமா? இது ரெண்டும் இன்டர்லிங்க்டா? இல்ல, அது ப்ராப்ளம் ஆகாது, இன்டர்லிங்க்ட் ஆகாது. மொலிகுலர் பயாலஜி செய்யலாம். எப்படி ஒர்க் தேக்குமா எம்எல்எஸ்க்கு? எம்எல்எஸ்க்கு இப்போதைக்கு ஸ்ரீலங்கால மெரிட் பேசிஸ், அதாவது இப்ப ஒரு எக்ஸாம் சொல்லி வச்சு அதுல மெரிட் பேசிஸ்ல தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 6 months to 1 year வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணித்தான் அந்த ஜாப் எடுத்துக்கொள்ளணும். அதாவது இப்ப ஒரு நல்ல கம்படிட்டிவான ஒரு இதா இருக்கும். இது வந்துட்டு கம்படிட்டிவான ஃபீல்ட் தான். நம்ம இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸோ அல்லது செகண்ட் அப்பரோ அப்படி கிளாஸ் கொஞ்சம் அடிச்சாதான் நம்ம மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் செய்யறேன்னாலும் பிஹெச்டிக்கு போறேன்னாலும் அது வந்துட்டு போகலாம். அதே மாதிரி ஜப்புக்கும் வந்துட்டு கொஞ்சம் நல்ல இதுல கிளாஸ்ல எடுத்தா முன்னுக்காக கூடிய மாதிரி. எக்ஸ்டர்னலா நாம செய்யறது இந்த ப்ரோக்ராமுக்கு ஒர்க் தேக்குமான்னு கேக்குறேன். வெளியால மாலிகுலர் பயாலஜியா? இந்த ப்ரோக்ராமுக்கு இங்க அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியும். ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கண்டிப்பா அந்த மாலிகுலர் இதுக்குள்ள இருக்கிற லேப்ஸ்ல நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ.
செட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, பிரைவேட்டா எம்எல்எஸ் படிச்சு பிரைவேட்டா ஒர்க் பண்ணினால் ஓகேயான்னு சொல்லி. பிரைவேட்டா எம்எல்எஸ் படிச்சாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒரு ஒரு ஸ்ரீலங்கால ஒருத்தர் இதாகணும்னா அதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில்ல அவர் ரெஜிஸ்டர் ஆகணும். அப்படியும் செய்யலாம். கவர்மெண்ட் இதுலயும் வந்துட்டு இப்ப பிரைவேட்டா படிச்சாலும் கவர்மெண்ட் செக்டர்ல ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னா அதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்ஸ் எழுதி அதுல மெரிட் பேசிஸ்ல தான் எடுக்கலாம். அது வந்துட்டு பிஎஸ்சி டிகிரியா ஹை நேஷனல் டிப்ளமாஸும் இருக்கு. அதை விட டிகிரிஸ் நல்ல. இந்த கேடியூல கொடுக்குற எம்எல்எஸ் டிகிரியும் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல கொடுக்கறதும் உண்டா? பிஎஸ்சி ஹானர்ஸ் டிகிரி அது. அதுவும் பிஎஸ்சி ஹானர்ஸ் தான். சேமா தான் இருக்கும். சேம் டிகிரி தான். அங்கெல்லாம் அது இப்ப அது கேடியூல படிக்கிறதையெல்லாம் விட இப்ப இதுல வந்துட்டு நிறைய உங்களுக்கு கிளினிக்கல் நிறைய இதுக்கு போவீங்க. அதுவும் நீங்க இதன் இல்ல அதுவும் படிக்கலாம். வேர்த்தா இது வந்துட்டு இப்ப ஒரு நீங்க ஃபாரின் போறீங்க என்றாலும் ஒரு ரெகக்னிஷனுக்கு வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டிஸ் நல்ல ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். ஓகே சிஸ்டர். அடுத்த செட்ல கத்துக்கிறாங்க, which is the best between Rohunu and Jaffna for this course சொல்லி. ருஹுனு அண்ட் ஜப்னா இதுல வந்துட்டு ருஹுனோட இன்டேக் கொஞ்சம் முன்னுக்கு எடுப்பாங்க. அதே மாதிரி ப்ராக்டிகல்ஸ் வைஸ் ரிசர்ச் அந்த இதுல வந்துட்டு ருஹுனு கொண்டுட்டு போவாங்க. ஜெஃப்னால என்னை பொறுத்தவரையும் அங்க வந்துட்டு ப்ராக்டிகல்ஸ் இது வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிகல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறது வந்துட்டு கொஞ்சம் குறைவா இருக்கும். ஸோ ருஹுனு அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேட்டீங்கன்னா ருஹுனு பெஸ்டா இருக்கு. நான் நினைக்கிறேன் அவ்வளவு நான் கேள்வி நினைக்கிறேன். வேற யாரும் கேள்வி வந்தா குரூப்ல போடுங்க, வாட்ஸ்அப்ல. இன்ஷால்லா பிறகு ஆன்சர் எடுத்து அனுப்புறேன்.